இது வந்து பாவக்காய் தொக்கு. இந்த ஒரு தொக்கு செஞ்சிங்கன்னா போதும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். நான் சாதத்துலேயும் சாப்பிட்டேன். அது மாதிரி இப்போ சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கசப்பே இருக்காது. ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா பாவக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பே இல்லாமல் இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க. இதுக்கு நான் காமிக்கிற மாதிரி ஸ்லைஸாக பாவக்காய் அரிஞ்சு வச்சுக்கோங்க மெலிசாக. கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டு, கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணும். கொஞ்சம் உப்பு போட்டு பாவக்காயை முதல்ல வானலில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. கொட்டி வச்சுட்டு இப்போ 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் இது 3 மட்டும் போட்டு தாளித்து விட்ருங்க. தாளிச்சுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நான் ஸ்லைஸாக அரைஞ்சி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் இதோட ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா கொஞ்சம் வதங்கி வரும்போது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாவக்காய், அதையும் எடுத்து ஒன்றா சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நடுப்புற கீரி மெலிசாக கீரி போட்டுருங்க. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதையும் கலரி விட்டுட்டு இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே, அதாவது 300 கிராம் இருக்கும் பாவக்காய், அந்தளவுக்கு எடுத்து நான் வதக்கியிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு பிளேட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலரி விட்டுக்கிட்டே அப்பப்போ கலரி விட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நீங்கள் பச்சை மிளகாய் என்ன குழந்தைங்க சாப்பிட்றதாங்களா பச்சை மிளகாயை நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். என்ன நீங்கள் வேண்டாம்னா அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டு தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டு நல்லா கலரி விட்டு இறக்குனா சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.